கஷ்டமா இருக்கு. அவரோட பழகின நாட்கள், அவருடைய படங்களுக்கெல்லாம் இசையமைத்த நாட்கள்லாம் அப்படியே நினைவுக்கு வருது. அந்த அந்த அற்புதமான மனிதரை இழந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசுக்கு வலி வலி வலி. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டு குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். கேப்டன் விஜயகாந்தை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. ரோட்ல சாதாரணமா சுத்திட்டு இருந்த என்ன ஒரு நடிகரா பார்த்தது அவர் தான். ஆக்சுவலா நடிகரா மட்டும் இல்ல, ஒரு 50 படம் வில்லனா நடிச்சு 1000 தான் சம்பாதிச்சிருந்தேன். 1000, 10,000, 20,000, 25,000 சம்பாதிச்சிருந்த என்ன அவருடைய சொந்த படத்துல என்ன ஹீரோவாக்கி 8 லட்சம் ரூபாய் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வச்சது கேப்டன் விஜயகாந்த் தான். ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் அவர் தாங்க. எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாதுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அவர் தான். கருணை உள்ளம், ஹெல்பிங் டெண்டன்சி, ஃப்ரெண்ட்ஷிப்பு, தான் ஒரு பெரிய ஆளு அப்படின்றதுல எந்த சூழ்நிலையும் அவர் காட்டிக்கிட்டதே கிடையாது. ஒரு மனிதன் பதவி, அந்தஸ்து, அதிகாரத்தில் இருக்கும்போது பல கூட்டங்களை அவர் சுற்றி கூடலாம். ஆனால் அது அவருக்காக கூடுற கூட்டம் கிடையாது. அவர் பதவிக்காகவும் அவர் அந்தஸ்துக்காகவும் கூடுற கூட்டம். ஆனால் ஒரு மனிதர் இறக்கும் பொழுது எவ்வளவு ஜனம் அவருக்காக கூடுதோ அதுதான் அவர் மக்கள் சம்பாத்தியம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நேற்று அவரை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். போக முடியல. ஒரு பெரிய பூகம்பம் நடந்த மாதிரி மக்கள் அப்படியே வெள்ளத்துல ஓடுறாங்க. அந்த கோயம்பேடு பக்கத்துல நான் அட்ரஸ்க்காக 1.5 மணி நேரம் அலைஞ்ச உள்ள போக முடியல. இங்கேயும் காலையில நான் வரும்போது ஈஸியா வந்துடலான்னு பார்த்தா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டையில இருந்து மக்களுடைய வெள்ளம் கூட்டம் வந்துகிட்டே இருக்கானா அதுக்கு காரணம் என்னன்னா அவர் நடிகர்களுக்காக இல்லைங்க. அவர் கொடுத்த வள்ளல் தனம், அவர் மக்கள் மெச்சு கொடுத்த அன்பு, ஏழைகளுக்கு செஞ்ச உதவி, அந்த ஒரு எண்ணங்கள் தான் மக்கள் மத்தியில் அப்பேற்பட்ட ஒரு செல்வாக்கோடு வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு அவ்வளவு கூட்டமா அவருடைய இறுதி சடங்கு வந்திருக்கு. அது காரணம் மக்கள்கிட்ட அவர் வச்சிருந்த அன்பு, மக்களுக்காக அவர் செஞ்ச நன்மைகள். இதுக்காக தான் அவ்வளவு கூட்டமா வந்திருக்குது. அவர் ஒரு மனிதருங்க. ஆக்சுவலா நடிகரே கிடையாது. ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர். அவர் என்னை அறிமுகப்படுத்தி சினிமால நடிகனா பாக்யராஜ் சார் என்னை கதாசிரியரும் உதவியாளரும் பார்த்தாரு. என்னை நடிகரா அவர் தான் பார்த்து என்னை பெரிய சம்பாதிச்சு இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்கிறது காரணமே கேப்டன் விஜயகாந்த் தான். அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். அவருடைய புகழ் எப்பொழுதுமே நிலைச்சு நிற்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு கிரிக்கெட் டீமுக்கா இல்லை கப்பல் ஓட்டிய ஒரு கேப்டனா அப்படின்லாம் கேட்டால் மக்களின் கேப்டன் சொல்லுவோம். என்னைக்கு இருந்தாலும் சரி, திரையுலகத்தில் சார்ந்து யார் இருந்தாலும் சரி, அவர் வீட்டுக்கு எப்போ போனாலும் சரி அவரை நெருங்கி பார்க்கலாம். அவர் தலைவராக இருக்கும்போது எங்கள் நடிகர் சங்கத்துக்கு எந்த இஷ்யூக்கு எடுத்துகிட்டு போனாலும் உடனே ஆக்சசபிளாக இருந்திருக்காரு. நடிகர் சங்கம் இன்னைக்கு கடனில் இருக்குது, அன்னைக்கு கடன்லேருந்து மீட்டு எடுத்துன்னு வந்தவர். முதல்ல கடன் அடித்த தலைவர் அவர் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க படித்து பல டிகிரி இருந்தால் எல்லாரும் சாதிச்சிருவாங்கன்னு. அதாவது படிக்காதவங்கெல்லாம் சாதிக்காமல் இருந்தது கிடையாது. கேப்டன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் சங்கத்தை வேற ஸ்தாய்க்கு எடுத்துகிட்டு வந்தவர். இன்னைக்கு நடிகர் சங்கத்துக்கு பேர் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்ற விஷயம்லாம் நிறைய பேசப்படுது. அரசியல் பண்ணாமல் சினிமாவுக்கு அவர் எந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காருன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டும். சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர். எந்த உதவின்னு கேட்டு போனால் மற்ற விஷயங்கள்லாம் பக்கத்தில் வச்சுட்டு அவர் உதவி செஞ்சவர். வீட்டுக்கு போனால் சாப்பாடு போடுறதோ, மருத்துவ வகையாக எல்லாருக்குமே எப்பயுமே உதவி செஞ்சவர். ஏன் எனக்கே நான் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடும் போது முதல்ல எதனா காசு கொடுக்கணுமா, ஹாஸ்பிட்டலுக்கு எதனா பில்ஸ் கட்டணுமா, எங்கள் அப்பாவை கேட்டவர். எது இருந்தாலும் யோசிக்காதீங்க, எது இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லி அந்த கேட்குற மனசு அந்த டைமில் கேட்ட ஒரே ஒரு மனிதர் அவர் தான், கேப்டன் அவர்கள் தான். அவரை இன்னைக்கெல்லாம் எப்பயோ இழந்துட்டோன்னு தோணுது. நிறைய பேர் ப்ரீ ஜட்ஜ்மெண்டலாக இருக்காங்க. அந்த வகையில் அதை நினைக்கும் போது தான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் அவரை ரொம்ப டார்கெட் பண்ணதாக நான் ஃபீல் பண்ணேன். உண்மையான தலைவர் எங்களுடைய கேப்டன். வில் ஆல்வேஸ் மிஸ் ஹிம். அவரோட மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஐ லவ் ஹிம் a lot.